ஹாய் வணக்கம். இன்றைக்கி கடலைக்கறி, கொண்ட கடலைக்கறி வறுத்தரைச்சி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? அதுக்கு தேவையான பொருள் மல்லி அரை ஸ்பூன் போட்டால் போதும். கடுத்துரும் கடலைக்கறி இல்லை, அதனால் கொஞ்சமாக மல்லி சேர்த்தா போகிறோம். மல்லி கொஞ்சம் முருகல் வந்த பிறகு வரமிளகா போட்டுக்கணும். அது நல்ல முருகி வந்ததும் 2-3 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பெரிய ஜீரகம். அது கொஞ்சம் முருகி வந்ததும் சிறு ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போதும், அதிகமாக போட்டுறக்கூடாது. அது விட்டு இதில் வெங்காயம், தேங்காய், நல்லா முருகா வறுக்கணும். கருவேப்பிலை குறைவாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க, நல்லா இருக்கும். நல்ல முருகா வறுக்கணும். அதில் பொன் நிறமாக வந்ததும் என்ன செய்யணும்னா முந்திரி பருப்பு ஒரு 10 கிராம் போல் சேர்த்துட்டிங்கன்னா இந்த குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு தோற்றுரும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். முருகிட்டு போதும். இன்னும் இதை இறக்கிடுவோம். இன்னும் வசக்கிடுவோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நான் பட்டை இதெல்லாம் லவங்கம் இதெல்லாம் நான் சேர்க்கலை. கடுகு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொட்டி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயமும் தக்காளி பழம், வெங்காயமும் பச்சை மிளகும், தக்காளி அப்புறமா போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகு நல்லா வதக்கிக்குவோமா. நல்லா பொன்னிறம் வருது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் அரை வேக்காடில் வரும்போது என்ன செய்யணும்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கும் போதே போட்டோம்னா அந்த வாசனை வராது. வெங்காயம் போடும்போதும் உடனே போடக்கூடாது, அந்த வெங்காயத்துக்கு உள்ள வாசனை தான் வரும். அப்போ அரை வேக்காடில் வரும்போது கருவேப்பிலை போட்டோம்னா நல்ல மணக்கும். குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். நான் சமையல் பண்ணுறது எல்லாமே ஈஸியான சமையல் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியாதவங்க கூட அதை பார்த்து படிச்சுக்கலாம். வந்துருச்சு. இதில் தக்காளி பழம் போட்டுக்குவோம். இன்னும் அது ஒரு 5 நிமிஷம் வேக. சரியா? இடைக்கு மூடியை திறந்து அப்பப்போ கிண்டி கிண்டி கொடுத்துக்கணும். வெங்காயம் கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் கிண்டி கிண்டி கொடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லி தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் கருவேப்பிலை தூள், 1 ஸ்பூன்
தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டா கரெக்டாக வந்துடும். சரியா? சரி, அடுத்தது அரைச்சிடுவோமா? அது வேகட்டு, நம்ம அதுக்கடியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். வறுத்து வச்சுருக்கிறது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால கரம் மசாலா போடலை. சிக்கன் மசாலா பொடி போடுறேன். கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்பூன் போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். கரம் மசாலா இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி போட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். சரி, வந்துருச்சு. இதில் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்குவோம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி வெள்ளைத்தூள், இஞ்சி வெள்ளைப்பூடு, பூண்டு இருக்குல்ல, பூண்டு, அதுதான் இஞ்சி பூண்டு மசாலாவை கொஞ்சோண்டு போட்டு வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா அரைச்சிருந்தோம்ல, அந்த ஜாரில் வந்து கழுகி ஊற்றிக்கிட்டு, நம்ம கடலை வச்சுருக்கோம்ல, அதில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் அதுவே போதும். இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். குக்கரில் வச்சு வச்சுருந்தேன், அதனால தான் போதும். இந்த தண்ணி கரெக்ட். இது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, புட்டும் கொண்டக்கடலை கறியும், கொண்டக்கடலை குழம்பு, புட்டுக்கு நல்லாயிருக்கும். நீ இதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு, கல் உப்பு தான் போடுவேன். நல்லா கொதிக்க விட்டுரும். நல்லா வெட்டி கடைச்சிட்டு இன்னும் வந்து தீயை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க, குறைச்சிக்கிட்டு தீயை குறைச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சுட்டு மசாலாலாம் வாசனை எல்லாம் போயிடுச்சு, குழம்புல உள்ள வாசனை தான் வருது. இது வந்து அந்த குழம்பு வந்து நம்ம புட்டுக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். பிறகு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூட் ஆகாது. ஆனால் இட்லி, தோசை, சாப்பாடு, புட்டு இதுக்கெல்லாம் நல்லா சூட் ஆகும். முடிஞ்சிருச்சு வேலை. தண்ணி வேணுன்னா நீங்கள் கணக்காக வச்சுக்கோங்க, சரியா? எனக்கு வந்து இதுதான் பக்குவம், அதனால் இந்த அளவுக்கு வச்சுட்டேன். சரி, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, பிடிக்காட்டாலும் ஒரு லைக் பண்ணுங்கள்.
சரியா? வணக்கம்.